ஹலோ காய்ஸ் ஐயனா துணையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. யாருன்னு சொன்னால் பாண்டியும் அதே மாதிரி வானதியும். பாண்டி பேசாமல் இருந்தாலுமே வானதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதையே பெரிய பிரச்சனையாக்கணும். இந்த நிலாவுக்கு தான் இந்த வீட்டிலேயே மரியாதை, இவ வரட்டுக்கு என்ன நடக்குதுன்ற பாரு என்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னை பற்றின பிரச்சனை ஏதாவது பாண்டி போய் சொன்னால் கண்டிப்பாக யார் வராங்களோ இல்லையா நிலா தேடி வருவாங்க என்றுட்டு அவங்க வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வந்தால் இங்கே வேறு கல்யாணம் பார்க்குறோம், உங்களோட வீட்டு பையனெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்லிடணும் என்ற மாதிரி அவங்கள்ட்ட அம்மாவுக்கு எல்லாமே சொல்லி வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சந்தா யாருக்கு சேரனுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க பணம் நகையெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, கொண்டு கொடுத்துட்டு தன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பாண்டி இந்த சோகத்தை பார்த்தோன்னே சோழனும் நிலாமா பேசிக்கொள்கிறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வானதியை தான் பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாண்டி விட மாட்டேன், அதனால் ஷாப்பிங் பண்ண போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போய் வானதியை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்களோட பேசலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு சோழனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. இவங்க எப்போ போகிறாங்கன்னு சொன்னால் பாண்டி கடைக்கு போனதுக்கப்புறமா தான் போகிறாங்க. இதனால் பாண்டிக்கு இவங்க போகிற எதுவுமே தெரியாது. இவங்க ஷாப்பிங் பண்ணுற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு கோயிலுக்கு முன்னால் நின்று வானதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது வானதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதைத்தானே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரியும் யார் வராங்களோ இல்லையோ நீ வருவேண்டு எனக்கு நல்லா தெரியும், அதனால் இன்றைக்கி இவங்களை அவமானப்படுத்திய தீரணுமெண்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்காத விதமாக நிலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் வானதி, உங்களோட ஒருக்கா பேசணும், நீங்கள் ஒரு கோயில் இருக்கிற வரைக்கும் வந்துடுவீங்களா, உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு இல்லையா அங்கே வந்துடுறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு இங்கே கோயிலுக்கு வரணும், உங்களுக்கு என்ன சந்திக்கணும்னு சொன்னால் வீடு வரைக்கும் வர வேண்டியதானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது வீட்டுக்கா, இல்லை நீங்கள் கோயிலுக்கு வந்துடுங்களேன், ஏன் தேவையில்லாமல் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, எங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு விஷயம் பேசணும், அது வீட்டில் பேசினா நல்லா இருக்காது, வெளியில் எங்கேயாவது பேசினா தான் நல்லா இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாரன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வலிக்கிட்டு வராங்க. இந்த விஷயத்த சொல்லுங்க கேட்குறாங்க. என்னவா என்ன கத்திட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை வீட்டுக்கு வர சொன்னால் வீட்டுக்கு வந்தால் தெரியாதா, அவங்கள்ட்ட அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி இந்த வானதி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா அசிங்கமாயிடும் இல்லையா, அதனால தான் நான் கோயிலுக்கு வர சொன்னேன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வானதி கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வானதி வரும்போது கூட்டம் உண்மை நிறைய இருக்குது கோயிலில். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வானதி இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, அதனால் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி வானதியோடு சேர்ந்து இவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. வானதின்ற நோக்கம் என்னன்னு சொன்னால், வீட்டுக்கு வந்தால் என்ன, கோயிலில் சந்திச்சு கழிச்சா என்ன, ரெஸ்டாரண்ட் போனால் என்ன, எங்கே போனால் என்ன, உங்களை பேசாமல் விட போகிறதில்ல, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஓகேன்னு சொல்ல போகிறதில்ல, இப்படி நினச்சிட்டு தான் வானதி வாராண்ட விஷயம் நிலாவுக்கு தெரியாது. நிலா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பொம்பளை பிள்ளை விஷயத்தை தெருவில் வச்சு கதைக்கக்கூடாது, தாங்க 3 பேரும் மட்டும் இருக்கிற இடமா பார்த்து எங்கேயாவது வச்சு கதைப்பமெண்டு தான் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மூலையில் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு சேரில் ஒரு டேபிளில் இருக்கிறாங்க, ஒரு சேரில் இவங்க இருக்கிறாங்க, மற்ற 2 சேர்லேயும் அவங்க உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வானதி கேட்குறாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, உங்களோட எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எதுக்கு வர சொன்னீங்களோ அதை முதல்ல சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக போகணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வானதி, என்ன இப்போ தானே வந்தோமே, ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிப்போமா என்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு இதுவும் தேவையில்லை, வீட்டில் எல்லா சாப்பாடும் நல்லாவே இருக்குது, நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன், சாப்பாடு இல்லாத வீட்டுக்காரர் தான் இந்த மாதிரி எங்கேயாவது சாப்பாடு இருக்கும் பார்க்கணும், எனக்கு அந்த கவலை இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னவானது பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறேன், பின்ன வேறு எப்படி பேசணுமா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் பேசுகிறது தான் மற்றவங்க கேட்டுட்ருப்பாங்களோ, நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் தப்போ என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வானதி, என்னோட என்ன கோவம், எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஓ வீட்டில் என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் உங்களோட பேசக்கூடாதோ, மற்றவங்களோட தான் பேசணுமோ, அது சரி, இப்போ என்ன வர சொன்னது யார், நீங்களா அல்லது நான் தான் உங்களை வர சொன்னேனா என்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது சோழனுக்கு கோமது, என்ன இந்த வானதி பெரிய திமிர் பேச்சு பேசுகிறா, சரி என்னதான் இருந்தாலும் நிலா கூடவே இருக்கிறா, அவளுக்காக பேசாமல் இருப்பேன் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிலா சொல்கிறாங்க, இல்லை பாண்டியின் விஷயமா தான் பேச வந்தேன், பாண்டி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது இல்லாமல் ஏன் பேசாமல் இருந்தீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ பாண்டி பேசலன்றதுக்காக நீங்கள் பேச வந்திருக்கிறீங்களோ, ஏன் அவருக்கு வாய் இல்லையோ பேசுகிறதுக்கு, ஏன் அவருக்கு வீடு தெரியாதோ, அல்லது வானதியின் ஃபோன் நம்பர் தெரியாதோ, அல்லது வானையை தேடி அவருக்கு வர
வர தெரியாதோ, இல்லது நீங்கள் இப்போ கூப்பிட்ட மாதிரி அவருக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து வானதி வா உன்னோட பேசணும்னு பேச தெரியாதோ, அவர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் பேச வந்திருக்கிறீங்களோ, நீங்கள் கேட்டோன்னா நான் டக்கண்டு வந்துடணுமோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் வானதி, நீங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணணுமெண்டே நினச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு வரல, உங்களோட பிரச்சனை தீர்த்து வைக்க தான் வந்திருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தீர்க்க போகிறீங்க சொல்லுங்கள் முதல்ல, அதை பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து வானதி சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து கல்யாண விஷயமா வந்து ஏதோ வந்து பாண்டியோட பிரச்சனை பட்டீங்களாமே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் காலேஜில் படிச்சுட்ருக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, இனிமே வந்து உங்களுக்கு வயசு இருக்குது தானே, முதல்ல படித்து முடித்து அதுக்கப்புறமா நல்ல வேலைக்கு போங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். பாண்டி கூட மெக்கானிக்காக தானே இருக்கிறாங்க, நீங்களுமே சம்பாதிச்சா நல்லா இருக்கலாம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களோ, நீங்களெல்லாம் காலேஜ் படித்து முடிச்சு தான் வந்து கல்யாணம் பண்ண வந்தீங்களோ, அல்லது வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல கேட்டு கல்யாணம் பண்ணீங்களோ, உங்களுக்கு பிடிச்சவரோட ஓடி போய் கல்யாணம் பண்ணினவ தானே நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களோ, அட்வைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ற மாதிரி வந்து நிலாவை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அவங்கள்ட்ட அண்ணா கல்யாணம் பண்ண மட்டும் பாண்டி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாயே, ஆனால் வந்து உங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணக்கு முதலே கல்யாணம் ஆச்சே, அப்போ அதை பற்றியெல்லாம் பாண்டி யோசிக்கலையா? ஏன் என்ன கூப்பிட்டு பேசுகிற நேரம் இப்போ நீங்கள் பாண்டியை கூப்பிட்டு பேசியிருக்கலாமே, இங்கே பார் பாண்டி, நாங்கள் எல்லாம் உன்னுடைய அண்ணா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டேன் தானே, அப்புறமா இதுக்கு வானதியை கல்யாணம் பண்ணாமல் இப்படி வந்து ஏமாற்றிட்டே இருக்கிறேன்னு கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அங்கே கேட்காம இங்கே வந்து கேட்குறீங்களா? வானதியை ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ன்ற மாதிரி வந்து நினைச்சிங்களோ? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வானதி ரொம்ப புத்திசாலி. அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு எந்த வாழ்க்கை விஷயத்தில் தளர்ற, இங்கே பாரு என்ற மாதிரி வந்து அவங்க வானதி வந்து பேசுகிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து சோழன் கேட்குறாங்க, என்னது நீ வா போண்டு எதுக்கு நிலாவை சொல்கிற, ஏன் சொல்லக்கூடாதோ, ஏன் அவள் பெரிய ஆளோ, இவன் இதுக்கு வந்து என்னுடைய பிரச்சனையில் வந்து தளர்றாங்க, அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? என்னுடைய பிரச்சனையில் தளர்றதா இருந்தால் என்னுடைய அம்மா அப்பா தலையிடணும், இல்லைன்னு சொன்னால் அண்ணன் தலையிடணும், அவங்களே பேசாமல் இருக்கும்போது இவங்களுக்கு எங்கே இருந்து வந்தது கோவம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் வானதி, நான் வந்து பேசினது தப்பு தான், நான் வந்து பாண்டிக்காக தான் பேச வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டிக்காக பேசுகிறதுண்டா பாண்டியோட போய் பேசுங்க, பாண்டியோட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க தான் என்னோட வந்து பேசணும் ஒழிய நீங்கள் எல்லாம் பேச வேண்டிய ஆளே கிடையாது, அவங்க சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருக்கும்போது நீங்கள் இதுக்கு இங்கே வரீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஹோட்டலுக்கு வந்தவங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, யாரம்மா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் சண்டை பிடிக்குது, அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க, இந்த பொண்ணு சண்டை பிடிக்குது, எதுக்கு இவங்களோட இவங்க பேச்சு கொடுத்துட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து பார்க்கும்போது வானதி எல்லாரும் பார்க்குறாங்க, வேண்டாம்ன்ற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்னோட பேசாத, உன்னோட பேச்சை அவங்கள்ட வச்சுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட பேச்சு கேட்டோன்னே நீ நினைச்சியோ நானும் உன்னோட பேச்சு கேட்பேன்னு சொல்லி, அப்படியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வானதி யாரோட பேச்சும் கேட்க மாட்டா, சரியா? பாண்டியை வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டேன், அப்புறமா எதுக்கு வந்து வழிஞ்சிட்ருக்கிறீங்க? இந்த மாதிரியெல்லாம் கேட்டு வழிஞ்ச போல் இந்த வானதி மனசு மாறி ஒன்றும் பாண்டியை கல்யாணம் பண்ண வரப்போகிறதில்லை என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே சோழனுக்கு கோமான்னு திட்டுது, எழும்பி அடிக்கிறக்கோங்கிறாங்க கையை, டக்கண்டு வந்து நிலா தடுத்துறாங்க. இங்கே பாரு சோழா, வேண்டாம், இந்த இடத்துல வந்து பிரச்சனை வேண்டாம், அவள் பிரச்சனை படணும்னு தான் இப்படி பேசுகிறா, வேண்டாம் விட்டுடுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வானதி நீங்கள் போங்கன்ற மாதிரி வந்து சொன்னோன்னா வானதி வந்து வீட்டுக்கு போகலை, நேராக வந்து பாண்டியோட கடைக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு பேச துப்பில்லைன்னு சொல்லி உன்னுடைய அடியாட்களை அனுப்பி விட்டுருக்கிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது அடியாட்களை? அப்படி யாருமே எனக்கு இல்லையே, யார் சொன்னது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் உன்னுடைய அண்ணனையும் உன்னுடைய அண்ணியையும் பிடிச்சி அனுப்பினியா, அவள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறா, அவள் இப்போ கல்யாணம் பண்ணான்னு கேட்டியா, அவள் யார் எனக்காக வந்து கதைக்கிறதுக்கு? உனக்காக வந்து கதைக்கிறதா இருந்தால் உன்னோட பேச சொல்லி நீ தான் வந்து என்னட்ட கேட்கணும், அவங்க எதுக்கு வராங்க? நான் அவங்கள்ட வாழ்க்கையில் தலையிட்டேனா, அவங்கள்ட பிரச்சனைக்குள்ளே போய் நான் ஏதாவது கேட்டேனா? அப்படி இல்லையே, அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு வராங்கன்ற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க. இங்கே பார் வானதி, நான் எதுவுமே அவங்களுக்கு சொல்லலை, வானதி வந்து சமைச்சு தந்தால் சாப்பாடு சரியில்லைன்றோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துட்டுதுன்றா தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. அவங்க பாவம், நீ வந்து கவலைப்படுவேன் நினச்சி தான் பேச வந்திருக்கிறாங்க. ஓ, கவலைப்படும் போது தான் இப்படியெல்லாம் பேசுவாங்களோ? கவலைப்படுறத சமாதானப்படுத்துகிற மாதிரி இல்லையே அவங்களோட பேச்செல்லாம் மற்றவங்களை மனநோகம் பண்ணுற மாதிரியும் மற்றவங்களை வந்து அவமதிக்கிற மாதிரி தானே இருக்குது. அந்த வீட்டில் நான் தான் ராணி, நான் சொன்னது தான் சட்டம், நீ ஒன்றும் அங்கே ஒன்றும் பேச முடியாது, நான் சொல்கிறது தான் பாண்டிங்கப்பேன், நான் சொல்கிறது தான் சோழனுங்கப்பேன், அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்பங்கன்ற மாதிரி தானே அந்த நிலா பேசிகிட்டு இருக்கிறா, அவள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு? இங்கே பாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ண போகிறதே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் வந்து உன்னை நான் மறந்து ரொம்ப நாளாச்சு, எதுக்கு தேவையில்லாமல் உன் வீட்டில் இருக்கிறவங்களை அனுப்பி பேச வச்சிட்ருக்குற, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது இங்கே பாரம்மா, நான் உன்னை இந்த மாதிரியெல்லாம் கேட்க சொல்லி அனுப்பவே இல்லை, நீயா கற்பனை பண்ணினா அது உன்னோட தப்பு, இனிமேல் நான் வந்து உன்னை மறந்துட்டேன், நீயுமே மறந்துட்டு போய் உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துட்டு
புரிஞ்சதா? இவ்வளோ நாளும் அலைஞ்சு பின்னாடி திரிஞ்சதால உனக்கு வந்து என்னை பார்க்க இளக்காரமாயிருக்கா. இங்கே பாரு, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். அவங்களும் அந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனை அவன்ற மாரி வந்து சொல்லிட்டு போறாங்க. இது என்னடா இது? ஏன்டா பாண்டி இப்படியெல்லாம் அந்த பொண்ணு பேசிட்டு போகுதுன்ற மாரி வந்து பாண்டியோட கடையில நிக்கிறவங்க கேட்குறாங்க. தெரியலண்ணா, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ண தான் பாரு. சரி என்னமோ பேசுது, பேசிட்டு போட்டுமான்னு பார்த்தா, இப்போ பார்த்தா எங்களோட குடும்பத்தை பிரிக்கிற மாரியே பேசிட்டு போகுது. இப்போ அங்க வீட்ல என்ன நடந்துட்டுருக்கோ தெரியல. நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு போகணுமன்ற மாரி வந்து போறாங்க. பயங்கர கோவத்தோட வராங்க. எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு போய் தேவையில்லாம வந்து இந்த வானதியிட பேச்ச வாங்கிட்டு வராங்கன்ற மாரி வந்து வீட்டுல வந்து பேசுறதுக்கு போறாங்க. அங்க போனதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்ற கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க் யூ, பாய்.